அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12 ராசிகள் மற்றும் 9 கிரகங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டவணையில் பார்க்குறீங்களா, இந்த அட்டவணையில் இருக்க 12 பாக்ஸ், ஓகேங்களா? இந்த 12 பாக்ஸ் தான் 12 வேறு வேறு ராசிகள். மொத்தம் ராசிகள் எப்படி வந்திருக்குன்னா 360 டிகிரி யூனிவர்ஸை 30 டிகிரியாக ஸ்ப்ளிட் பண்ணதில் 12 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஏன் 30 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் அடிப்படையில் பண்ணது. ஏன்னா சந்திரனுடைய ஒரு பூமியை சுற்றும் காலம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28 நாட்கள், சரிங்களா? அதனால அந்த சந்திரன் அடிப்படையில் 30 நாள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறாங்க. கணக்கில் எடுத்து 360 டிகிரியை 28 டிவைட் பண்ணனா உங்களுக்கு ரவுண்ட் நம்பர் வராது. அதனால் 30 அப்படின்ற நம்பரில் டிவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அந்த 30 டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய 12 அப்படின்றது நம்முடைய நாட்கணக்கு, நம்பர் ஆஃப் மந்த்து, நம்பர் ஆஃப் டேஸ் இந்த மந்த், ஓகேங்களா? எல்லாத்துலேயும் நேரடி தொடர்பு இருக்குது. அதனால தான் அந்த 30 அப்படின்றத ஒரு ரவுண்ட் நம்பராக எடுத்து நம்ம 360 டிகிரி ஸ்ப்ளிட் பண்ணி 12 ராசிகள் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பாருங்க, மேசம், இது ரிஷபம், 3வது மிதுனம், 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். ஓகே, மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இல்லை, இந்த சூரிய குடும்பத்தில் நம்மளுக்கு 9 கிரகங்களை அஸ்ட்ராலஜியில் பயன்படுத்துகிறோம். என்னென்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ராகு கேது அப்படின்றது கிரகங்கள் கிடையாது. இந்த ராகு கேதுன்றது எப்படி வருதுன்னா, சூரியன் சந்திரன் இரண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட், மீட்டிங் பாயிண்ட் தான் ராகு கேது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு சில தன்மைகள் உண்டு. எக்ஸாம்பிள், இப்போ சூரியன் அப்படின்றது ஆன்மாவோட தொடர்புடையது, சந்திரன் மனம் சம்பந்தப்பட்டது, செவ்வாய்ன்றது சக்தி, வீரியம் சம்பந்தப்பட்டது, புதன் அறிவு, அறிவாற்றல், படிப்பு சம்பந்தப்பட்டது, குரு ஞானம், பணம் சம்பந்தப்பட்டது, சுக்கிரன் காதல் சம்பந்தப்பட்டது, சனி கர்மா சம்பந்தப்பட்டது, ராகு கேது இது ராகு ஆசை சம்பந்தப்பட்டது, கேது ஞானம், விடுபாடு சம்பந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் அஸ்ட்ராலஜியில், சரிங்களா? நம்ம பிறந்த நேரம், டைம், உங்களுடைய லாஞ்சிடியூட், லேட்டிடியூட் இதெல்லாம் கணக்கில் கொண்டு எந்தெந்த பிளானட் எங்கெங்கே இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, ஓகே, இன்னும் நிறைய கால்குலேஷன் வச்சு பேஸ்ட் ஆன் தட் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கான பர்சனல் அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை டெலிகிராம் பண்ணலாம், சரிங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது 12 ராசிகள் என்னென்ன, கிரகங்கள் என்னென்ன. இந்த கிரகங்கள் ஏன் 9 எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனால் பார்க்கக்கூடிய அளவில் என்னென்ன கிரகங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அதை தான் மெயினாக கணக்கில் எடுத்திருக்காங்க, சரிங்களா? இப்போ மனிதனால் பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிறத கணக்கில் எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் சூரியனை சுற்றக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற அடிப்படையில் இதை எடுத்திருக்காங்க, சரிங்களா? இது தாண்டி மாந்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா? நன்றி. என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.